இன்னைக்கு மகாநதி சீரியலோட எபிசோட் பார்க்கலாம் வாங்க. இங்கே விஜய் என்ன பண்ணுறாரு, ஒரு ஃபைலை காணும்னு தேடிக்கிட்டு இருக்காரு. எல்லார்கிட்டையும் கேட்குறாரு, தெரியலன்னு சொல்கிறாங்க. அப்போ அஜய் கிட்ட கேட்குறாரு, எங்கே அஜய் அந்த ஃபைலு உங்ககிட்ட இது காவேரி கொடுத்தாளா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை என்கிட்டையெல்லாம் கொடுக்கவே இல்லை காவேரி அப்படின்னு சொல்கிறாரு. இந்த காவேரிக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணுறா, முக்கியமான ஃபைல் ஆச்சு, நான் மீட்டிங்கில் இருந்தேன், அவள் எங்கே, இப்போ காவேரி எங்கேன்னு அஜய்கிட்ட கேட்குறாரு. எனக்கு தெரியாது, அவங்க வெளியில் போயிட்டாங்க, என்கிட்டையெல்லாம் சொல்லவே இல்லை, அவங்க வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே காவேரி வந்துடுறாங்க. என்ன விஜய், என்ன அது அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே போயிட்டு வர காவேரி அப்படின்னு சொல்கிறதுக்கு, இங்கே தான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன் விஜய் அப்படிங்கிறாங்க. என்ன இந்த நேரத்தில் நீ வீட்டுக்கு போயிட்டு வர, நான் என்ன டென்ஷனில் இருக்கிறேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. என்ன ஆச்சு அப்படிங்கும்போது, இங்கே ஒரு ஃபைல் இருந்துச்சுல, எனக்கு முக்கியமான ஃபைலு, அந்த ஃபைலையே நீ முடிச்சு கொடுக்காம வீட்டுக்கு போனேன், உன் மனசில் நீ என்ன நினச்சிருக்கிற அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இங்கே அஜய் ரொம்ப குதூகலமாக இருக்கிறாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு காவேரியை திட்டும்போது. அதுக்கு காவேரி சொல்கிறாங்க, பொறுங்க விஜய், என்னாச்சு, எந்த ஃபைலை சொல்கிறீங்க, அதான் நான் கொடுத்தேன்ல உங்ககிட்ட அந்த கான்ட்ராக்ட் ஃபைலு, அந்த தான் கேட்குறேன் அப்படிங்கும்போது, அதை அப்போவே நான் அஜய் கிட்ட கொடுத்துட்டு தானே போனேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே அஜய் இல்லைன்னு சொல்கிறான். இல்லை இவங்க என்கிட்ட கொடுக்கவே இல்லை, இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்ட்டு அஜய் சொல்கிறாரு. என்ன காவேரி, என்ன 2 பேரும் என்ன பண்ணுறீங்க, இருக்கா இல்லையா அந்த ஃபைலு, உட்காந்துருக்காங்க, கெஸ்ட்டெல்லாம் உட்காந்துருக்காங்க தெரியுமா மீட்டிங் ஹாலில் அப்படிங்கும்போது, காவேரி சொல்கிறாங்க, விஜய் நான் இவர்கிட்ட கொடுத்துட்டு இதை விஜய்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு தான் அஜய்கிட்ட கொடுத்துட்டு தான் போனேன், இவர் இப்போ மாற்றி பேசுகிறாரு, இங்கே பாருங்கள் என்கிட்ட இந்த தில்லுமுள்ளு பேச்செல்லாம் வச்சுக்காதீங்க அஜய், உண்மையை சொல்லுங்கள், எங்கே அந்த ஃபைல் அப்படின்னு மிரட்டுறாங்க காவேரி. உடனே அங்கே வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப் சொல்கிறாரு, சார் விஜய் சார்கிட்ட சொல்கிறாரு, சார் இவங்க காவேரி மேடம் ஃபைலு கொடுத்தாங்க, அஜய் சார்கிட்ட தான் ஃபைல் கொடுத்தாங்க, அவர் தான் எடுத்துகிட்டு போய் காவேரி மேடம் ரூமில் வச்சார், நான் கண்ணால் பார்த்தேன் அப்படிங்கும்போது, என்ன அஜய் இதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வா ஃபைலுன்ட்டு அவர்கிட்ட சொல்லும்போது, அவர் ஸ்டாஃப் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிறார் விஜய். என்ன அஜய், இதெல்லாம் இந்த மாதிரி பழக்க வழக்கம்லாம் எனக்கு பிடிக்காது, நீ இதெல்லாம் வேறு யார்கிட்டையாவது வச்சுக்க, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது இனிமேல், அந்த இதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு உனக்கு வார்னிங், அப்படி இருந்தால் இங்கே இரு, ஏதோ சொந்தக்கார பையனாச்சேன்னு உன்னை நான் இங்கே வேலைக்கு சேர்த்துருக்குறேன், இதை மனசில் வச்சுக்க, புரிஞ்சா உனக்கு அப்படிங்கும்போது தலையை குனிஞ்சிக்கிட்டு அஜய் அப்படியே முறைக்க பார்க்குறாரு காவேரியை. காவேரி உடனே சொல்கிறாங்க, நானா ஒருத்தே இல்லை, என்கிட்டையெல்லாம் நீ வாலாட்டாது அப்படிங்கிறாங்க. உடனே முறைக்கிறாரு. என்ன முறைக்கிற அஜய் அப்படின்ட்டு இதை விஜய் பார்த்துட்டு கேட்குறாரு. விஜய் என்ன சொல்கிறாரு, காவேரி என் கேபினுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே போய் நீ ஏன் இந்த நேரத்துக்கு வீட்டுக்கு போனேன் அப்படிங்கும்போது, இல்லைங்க எங்கள் வீட்டில் ஒரு கட்டில் வாங்கணும், அதுக்காகத்தான் போனேன், அதை நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதை கொடுக்கத்தான் போனேன், இதை என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல காவேரி அப்படின்னு கேட்குறாரு விஜய். இல்லை நீங்கள் மீட்டிங்கில் இருந்தீங்க, அதை அவர் ஸ்டாஃப்கிட்டையும் சொல்லிவிட்டு அஜய்கிட்டையும் சொல்லிட்டு தான் போனேன், நான் சொல்லாமல் போகலை, சாரி விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. சரி ஓகே, நீ போய் வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்துட்டு அஜய்கிட்ட சொல்கிறாங்க காவேரி, என்ன என்கிட்டே வாலாட்டுறியா நீ, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், கொடுத்துருன்னு தானே சொன்னேன், ஃபைலை கொடுத்துருன்னு தானே சொன்னேன், நீ என்ன என்கிட்டே ஆழம் பார்க்குறியா, இதான் உனக்கு கடைசி வார்னிங் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இருடி உனக்கு வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அஜய் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. இரு எனக்கு நான் கல்யாணம் பண்ண போகிறேன்ல, ராகினியை வச்சே உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன் அப்படின்ட்டு அஜய் சொல்கிறாரு.